உண்மையாவே இவங்கலாம் வைல்ட் கார்ட்ஸ் தானே டவுட்டா இருக்குண்ணா. உள்ள போன 4 பேரும் பெனால் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் துரத்தி விட்டு இந்த வீடையே கழுவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ அவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் ஷோ ஸ்டார்ட் பண்ணாரு. வெல்கம் டு பிரகாஷ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு டே 34. எல்லாரும் ஒவ்வொரு காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. நம்ம பிரவீன் வித்தியாசமா வேஷ்டி ஷர்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்தா நம்ம விஜய் என்ன நீங்க மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா வேஷ்டி ஷர்ட் என்னைக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் என் ஒய்ஃப் தான் ரொம்ப பேசாத கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வாயாலே சொல்லி மாட்டிக்கிட்டாரு. சிம்பாலிக்கா அதை சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம விஜய் இங்க நானும் ஒரு பேர் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு உங்களுக்கு பிக் பாஸ்னு ஒரு கண்டென்ட் நடத்தினா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க பாத்தீங்களா, முடியல. அதுக்கப்புறம் பிராங்க் இஷ்யூக்கு வருவோம். திவாகர் சொல்லுங்க அப்படின்னு அவரு, சார் கம்ருதீன் கிச்சன்ல இருந்தா திவாகர் இதெல்லாம் நாங்க எல்லாமே பார்த்தாச்சு, நீங்களும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ரீல்ஸ் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து அதை டிஸ்கிரிப்ஷனோட பண்ணுங்க, இந்த ஃபீல் எப்படி இருக்கும், இந்த ரீல்ஸோட இது கதை என்ன அது இதுன்னு சொல்லி பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல சார் அது வளவலான்னு இருக்கும் அப்படின்னாரு. எங்க நீங்க சொல்ற வளவலான்னு தாங்க இங்க இருக்கும், வளவலான்னு இருந்து வலிக்கு விழுற மாதிரி இருக்குங்க இங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சொன்னாரு. இருக்குமா அப்போ எனக்கு தான் வளவல வலிக்கு விழுந்துட போறேன் நான். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பிரச்சனை பிடிச்சிட்டு இருக்கோம், கம்ருதீனை கண்ட்ரோல் பண்ண பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அதை கேட்டோன்னா விஜய் சிரிச்சிட்டாரு. யாரை கண்ட்ரோல் பண்றது பொண்ணுங்களா இருந்தாங்க? அதுக்கப்புறம் என்ன பாரு, சார் நான் அந்த இடத்துல இல்ல சார், நான் அப்ப குளிக்க போயிட்டேன், அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கேன்னு தெரியாது. ஆமா நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க தான் அந்த பிரச்சனையில ஃபர்ஸ்ட் ஆளா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் நோஸ் கட் பண்ணி விட்டாரு. பாரு மட்டும் அங்க இருந்திருந்தாங்க, 3 பேரை 3 பக்கம் விசிறி அடிச்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திவ்யா, இங்க கன்வர்சேஷன் யாரும் கன்வர்சேஷனா வைக்க மாட்டாங்க சார், என்னது இங்க பேச்சுவார்த்தையா யாரும் பேச்சுவார்த்தையா வைக்க மாட்டாங்க சார் அப்படின்னாங்க. உடனே பாத்தீங்களாப்பா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து கலாச்சாரு. அது கூட தெரியாம நம்ம திவ்யா அக்கா கண்டினியூவா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இந்த சண்டை என்னன்றத அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாரு. நம்ம பிரவீன் கம்ருதீன் 3 பேரும் பிளாஸ்மா மட்டும் நின்னுட்டு வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இது சண்டே கிடையாது, இது ஒரு பிராங்க் தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஆக்டிங் தான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஆக்டிங் பண்ணா அந்த ஆக்டிங்லயே எப்படி இருக்க முடியும் அப்படின்ற காமிக்கு தான் அந்த வீக்கெண்ட் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. எல்லா சண்டையும் ஸ்டார்டிங்ல இனிஷியலா சிரிச்சுக்கிட்டே கேட்டு இருந்த நம்ம கண்டஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுலயும் நம்ம திவ்யாக்கெல்லாம் அப்படியே மூஞ்சி எக்ஸ்பிரஷனே மாறிடுச்சு. அப்புறம் நம்ம விக்ரம், நான் ஃபீல் பண்ணி உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப அட்வைஸ் எல்லாம் வேஸ்டா, இனிமே நீங்க ஒரிஜினலா சண்டை போட்டாலும் நாங்க வந்து தடுக்கவே மாட்டோம் அப்படின்ற போது இனிமே ஒரிஜினலா சண்டையே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஜய் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சாண்ட்ரா, சார் அந்த சண்டே பார்த்தோன்னா நான் தான் சார் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன், நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அங்க இருந்த பிரவீனும் சபரியும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே விஜய் எப்படி நீங்க 2 பேரும் சிரிக்கிறீங்க ஒரு பிராங்க் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் திட்டி விட்டேன். பிரஜன் கிட்டே நான் பேசினேன், அவங்க எவ்வளவு நல்ல பிராங்க்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாமே, அதை விட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிற பிராங்க் தான் வந்து வேணுமா, ஒரு நல்ல பிராங்கா பண்ணிருந்தா நானே பாராட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் கனிட்ட இதை பத்தி கேட்கும்போது கனி மழுப்பி பேசிட்டு இருந்தாங்க. உடனே கனி, ஏன் இவ்வளவு சுகர் கோட்டிங் பண்றீங்க, ஒரிஜினலாவே வைக்க மாட்டீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, பேசாம நான் உங்க வீட்டு பக்கத்துலயே வந்துடலான் இருக்கேன், ஏன்னா எங்க வீட்டுல இருந்து தேங்காய் மாங்காய் ஏதாவது உங்க வீட்டுல விழுந்தா நீங்க அதை எடுத்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவீங்க போலங்க, அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, அப்படிலாம் இருக்காதீங்க, யார் என்ன சொன்னாலும் கரெக்டா அதை பேசுங்க, நீங்க இனிமையா இருக்க நல்லதுதான், ஆனா மருந்த தேன்ல தொட்டு கொடுக்கலாம், ஆனா நீங்க தேன்ல மருந்த தொட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது வேலைக்கே ஆகாது, தேன்ல மருந்து தொட்டு கொடுக்குறீங்க, அது மருந்தே காணாம போயிட்டு, நீங்க சுகர் கோட் இல்ல சுகர் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பிரவீன் கம்ருதீன் பிரஜன் உங்க 3 பேர் மேலயும் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு பேர் அடிச்சுக்கிட்டாலும் உள்ள எல்லாருமே உங்க மேல அக்கறையோட தான் இருக்காங்க, உங்க லைஃப் வீணாயிடக்கூடாது, அது மாதிரி உங்களுக்கு எதுவும் அடிபற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க இனிமே இந்த மாதிரி பிராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கனி, நீங்க கொஞ்சமாவது நல்லா பேச கத்துக்குங்க, பக்கத்துல இருக்காங்க பாருங்க பாரு, அவங்ககிட்ட பேசி கத்துக்குங்க, அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் திவ்யா எழுந்திரிச்சாங்க. கனி பாருங்க, நீங்க கரெக்டா நடுவில் நிக்கிறீங்க, உங்க பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, அவங்க பேச்ச கட்டு நடந்தீங்கன்னா நீங்க சுகர் கோட் பண்ணாம சூப்பரா பேசலாம் அப்படின்னாரு. ரைட்ல பாரு லெஃப்ட்ல திவ்யா தான் உங்களுக்கு கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம விஜய் பிரேக் விட்டு போயிட்டாரு. அந்த டைம்ல நம்ம டாக்டர் ஸ்டாண்ட்ரா கிட்ட போயிட்டு, இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா, உண்மையாவே சண்டை நடந்திருக்கும், ஆனா இவங்க வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு பிராங்க் மாதிரி மாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம சாண்ட்ரா அக்காவும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஒரிஜினலா சண்டை போட்டுருக்காங்க, கூட்ட அட்வைஸ் பண்ணி இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஜய், டாக்டர் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க எங்க ஸ்ட்ராட்டஜியை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்ன கம்ருதீன் நீங்க நம்ம பேச வச்ச மாதிரி நடிக்காம இப்படி ஈஸியா மாட்டிக்கிட்டீங்களே, உங்க ஆக்டிங் சரியில்லை அப்படின்னதும் நம்ம கம்ருதீன் சாரினாரு. சாரி ஏன்ட்டு சொல்றீங்க, திவாகர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னதும் திவாகர் காலில் வந்து சாரி சொல்ற மாதிரி போறாரு. கம்ருதீன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணி தான் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னாரு.
இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ண போய் தான் கண்டுபிடிச்ச. அதுக்கப்புறம் உள்ள வந்த 4 பேருமே சூப்பரா பண்றீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க, இவங்க வரும்போது பெருக்கி தள்ளிடுவேன், ஃபெனாயில் ஊத்திலாம் கழுவ போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. உள்ள வந்து அதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சபரி நீங்க சொல்லுங்க, உங்களை நம்பி எழுப்புறேன், நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா அப்படின்னு. கரெக்டா சொல்லிடலாம், வர நீங்களும் ரொம்ப சுகர் கோட் பண்றீங்க அப்படின்னாங்க. உடனே சபரி இருந்துச்சு, சார் வந்தோடனே உங்க கிளின்னு கிழிச்சிருவேன் அப்படின்னாங்க. ஆனா உள்ள வந்து ஒன்னும் கிழிக்கல. இல்ல யாருங்க கத்தக்கூடாதுன்னு இவங்க தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்திரோன்னு சொன்னா இங்க வந்து அவங்க தான் அதிகமா கத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரஜன் வந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபயரா இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்வக்கா நம்ம திவ்யா தலையானதுக்கு அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா கொண்டு வராங்கன்னு பார்த்தா அவங்கள மீறி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம சாண்ட்ரா அண்ட் பிரஜன் ஒரு கேஸ் பத்தி எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்றதே வேலையா வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கேயாஸ் வந்து மீண்டும் மீண்டும் கிண்டல் பண்ண மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அமிதா நான் பீஸ் மேக்கரா தான் சார் பாக்குறேன். அடுத்ததா வியானா, நாங்க 30 டேஸ் இருந்து இப்படி இருக்கோம், ஆனா இங்க 1 டேலே அதோட மோசம் ஆயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டே சூப்பரா இருந்தாங்க, அடுத்த நாள் புஷ்னா இந்த ஒரு நாள் அவங்களால டாக்கிள் பண்ண முடியலங்க 4 பேர் கூட. அதுக்கப்புறம் நம்ம சுபி சார் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ரஜன் அன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து மண்டி போட்டுட்டு ஒய்ஃபு கொண்டுனா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே ஒரு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நல்ல புருஷன், இன்னொரு ஃபேஸ பாப்பீங்க. உடனே நம்ம விஜய் சொன்ன, எங்க சாண்ட்ரா நீங்க இதை கண்டிக்கலாம்ல, இங்க வந்து தனித்தனியா தானே விளையாடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் உள்ள இருந்து இப்படி பண்ணக்கூடாது தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எந்த துஷாரு, சார் இங்க ஒரே குரூப்பிசமா இருக்கு, சாண்ட்ரா அண்ட் பிரஜன் தனியா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் விஜய் சொன்ன, அப்ப நீங்க அப்படி தனியா பேசவே இல்லை யாரு கூடயும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டு, நீங்க யாரு கூட தனியா போய் குசுகுசும் பேசவே இல்லையா. அதுக்கப்புறம் விஜய் சொன்ன சிரிச்சுக்கிட்டே, துஷார் இந்த புள்ளி நல்லா பேசுதே அப்படின்னு சொன்னாரு. சார் நான் திவ்யா கிட்ட நல்லா மயக்க மாட்டலையா அப்படின்னு தான் சார் சொல்லி கேட்டேன். அதுக்கு நம்ம திவ்யா, இத்தனை நாள் பேசாம தானே இருந்தீங்க, இப்ப ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்றதுன்னு தெரியாம உளறிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க தான் சார் நான் உங்க திவ்யா நீங்க தானே. அதுக்கப்புறம் சார் என்ன பிக் பாஸ் இது வரைக்கும் மயக்க மாட்டுக்குன்னு சொன்னதே இல்ல சார் அப்படின்னு சொல்ல, நம்ம விஜய் சொன்ன, எங்க சொன்னதே இல்லையா பாரு நீங்க சொல்லுங்க அப்படின்னதும் சொன்னாங்க சார், நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்வக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொன்ன, இந்த ஷோல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன், அரோரா அப்படின்னாரு. அரோரா சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, பொங்கல் அப்படின்னதும் அப்போ அப்படிதான் இருக்கும், உட்காருங்க, இந்த வீக் ஃபுல்லா நீங்க இருந்ததே தெரியல அப்படின்றதான் கலாய்ச்சி இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அரோரா. இந்த வீக்ல எஃப்ஜே ஒரு இடத்துல டாக்டரை வாடா போடான்னு சொல்லியிருப்பாரு, அதை அட்ரஸ் பண்ணி பேச நம்ம விஜேஎஸ் எல்லா வீக்கும் இதே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. எஃப்ஜே 2 தடவை சொல்லிட்டோம், 3ஆவது தடவை ரிப்பீட் ஆகும்போது அது நல்லாவே இருக்காது, இனிமே அதை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஒரு விஷயத்த 1 முறை பண்றோம் 2 முறை பண்றோம், அதை மாத்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க திரும்பி நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் கம்ரு டாக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் திடீர்னு முழிச்சாரு. என்னன்னு பார்த்தா, சார் கீழே ரயில் பூச்சி போயிட்டு இருக்கு சார் அப்படின்னதும், ரயில் பூச்சினா பயமா, அப்ப இந்த சைடு இருந்து வந்துருங்க அப்படின்னதும், சபரி நான் போய் உட்கார்றேன் சார் அப்படின்ட்டு அங்க இருந்தாரு. பாருங்க சபரி வேஷ்டி போட்டிருக்கவரே அங்க வராரு, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எங்க ரீல்ஸ் பண்ணும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் பேசிட்டு இங்க வந்து ரயில் பூச்சிக்கு பயந்துட்டு இருக்கீங்க நீங்க. இந்த வீரத்தை விலைக்கு வித்தா 5 ரூபா கூட போகாது போல. நம்ம கம்ரு நம்ம திவ்யா தலையா இருக்கும்போது பாரு மத்தவங்கன்னா மட்டும் கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிரஜன் தண்ணி குடிக்க போயிட்டாரு. அப்ப மட்டும் நம்ம திவ்யா சாஃப்டா பொறுமையா சொல்றாங்க, அவ்வளவு சாஃப்டா நான் பேசி பார்த்ததே இல்ல, உள்ள வரும்போது நான் குரூப்பிசம் அகைன்ஸ்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களே ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஒரு 4 பேர் இருந்தா இதுதான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ். அதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லா சாண்ட்ரா எல்லாம் பண்ணதை பார்க்கும்போது அவங்கள இன்னொரு பாருவா பார்த்தேன் அப்படின்னாங்க. உடனே நம்ம விஜய் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொன்ன, பாரு உங்க அம்மா வந்து ஏதோ தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம விஜய் சொன்ன, பாரு நீங்க சொன்னது கரெக்ட், யாரு என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படக்கூடாது, உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து அடல்ட், உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண விஷயத்த பாராட்டினாங்க. பெண்கள்ட்ட இது மாதிரி ஏதாவது சொல்லி அமுக்கியே வைப்பாங்க. நம்ம திவ்யாக்கா மூஞ்சி டோயிங்னு போச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் எவிக்ஷன் வந்தாங்க. எவிக்ஷன்ல நம்ம துஷார் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன்ல வெளியே போயிட்டாரு. அதே மாதிரி நாளைக்கும் இன்னொரு எவிக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த எவிக்ஷன்ல நம்ம ரம்யா ஜோ அல்லது பிரவீன் இவங்க 2 பேர் அடிபடுது, யாரு போவாங்கன்னு பார்ப்போம்.